ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் நம்ம தான் மேஜிக்கல் கான்டினென்ட்ஸ் சாப்டர் 56, 57 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 55 வரை அப்லோட் செக் பண்ணலாம். செக் அவுட் மட்டும் இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஆபீஸ் எம்பரர் தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ் எம்பரர்ல எம்பரர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? அங்க இருக்க மந்திரி கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதேமாரி கிராண்ட் டீப் கேஸ்ட்ல காரோடில் எம்பரர்ல சேர்ந்தவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஐஸ்லேண்ட் சிட்டில உள்ள ஆட்கள்லாம் ரெயின் தான் கொலை பண்ணுது. அப்படிங்கிற மாரிலாம் பழிய தூக்கி போட்டுறான். இதுக்கப்புறம் அங்க இருக்க மந்திரிங்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு என்னமா ப்ரூஃப் அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அதுக்கப்புறம் அவங்களோட ஆபீஸ் எம்பரர் ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அவரே கைப்பட எழுதிட்டு, இதேமாரி பார்த்தீங்கன்னா, ரத்த கரோட அனுப்பிச்சிருப்பாங்க. அதில என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற நம்மளோட பட்லர வந்து படிக்க சொல்றாங்க. அங்க இருக்க பட்லரும் வந்து படிச்சுட்டு இருக்கிறாப்ல. இதேமாரி பார்த்தீங்கன்னா, வெல்பினா அவங்க வந்து நாங்க கடத்தி வச்சிருக்கிறோம். அவங்க உங்களுக்கு பிட்ரே பண்ணிட்டாங்க. அதேமாரி கிராண்ட் டியூக் காஸ்ட்வே அங்க வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் எழுதியிருக்கிறாங்க. அத கேட்டு அந்த மந்திரி சபையே பார்த்தீங்கன்னா, அல்லாடி போகுது. என்ன தைரியம் இருந்தா அவங்க அது மாரிலாம் கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் மன்னர் ஒரு ஆக்டிங்க போடுறான். இதேமாரி நம்ம வார ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு பிட்ரே பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அங்க இருக்க மந்திரிங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வார ஸ்டார்ட் பண்றது தான் நல்ல வழி. ஸோ நம்ம வார ஸ்டார்ட் பண்ணலன்னா, நம்ம பயந்துட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் நெனப்பாங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க மந்திரிங்கலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. "என்னப்பா கிரேவன், நீ சொன்ன ஐடியாவ தான் ஃபாலோ பண்ணோம். வெல்பினாவ அனுப்புனோம். வெல்பினா பிட்ரே பண்ணிட்டாங்க. கிராண்ட் டியூக் கேஸ்ட்ல வர்ற வழியிலே கொலை பண்ணிட்டாங்க. இத பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படிலாம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் மன்னர் வந்து காண்டாகுறாரு. "நீ சொன்னது தான் நான் பண்ணேன். அதனால தான் எனக்கு இந்த நெலைமை." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, நம்ம கிரேவன் வந்து மனசுல நெனைக்கிறாப்ல, "இது எல்லாமே உங்களோட பிளான் தான். நீங்க தான் கிராண்ட் டியூக் கேஸ்ட்லயும் கொலை பண்ணியிருக்கீங்க. வெல்பினாவையும் பார்த்தீங்கன்னா, அங்க அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. இது எல்லாமே உங்களோட மோச செயல்." அப்படிங்கிற மாரிலாம் நெனைக்கிறாங்க. ஆனா என்ன, எம்பரர் எடுத்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றான்? "ஆமாங்க, வெல்பினா அனுப்பிச்சு வச்சது என்னோட தப்பு தான். இதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் நம்மளோட கிரேவன் வந்து சொல்லிட்டுருக்காப்ல. அத கேட்டு நம்ம எம்பரர் என்ன தெரியுமா சொல்றாரு? "சரி, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறது கரெக்ட் தான். என்ன விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏத்துக்க போற?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்துட்டு நம்மளோட கிரேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இதேமாரி பார்த்தீங்கன்னா, என்னால தான் வந்துட்டு அவங்கலாம் அங்க மாட்டுனாங்க. கிராண்டி கேஸ்ட்ல செத்துட்டாரு. ஸோ, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஐஸ்லேண்ட் சிட்டி அட்டாக் பண்றேன். எனக்கு அனுமதி மட்டும் தாங்க." அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. "அனுமதி கிராண்டட். நீ ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் பண்ணு." அப்படிங்கிற மாரி நம்ம எம்பரரும் ஒத்துக்கிறாரு. அத கேட்டு அங்க மந்திரி சபையில இருக்க எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க சந்தோஷமா இருக்காய்ங்க. "நம்ப உயிர் போகலையே!" அப்படிங்கிறனால தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்பரர் வில்லத்தனமா சிந்திச்சிட்டு இருக்கிறான். "நான் நெனச்சது எல்லாமே நிறைவேறிடுச்சு. எல்லாம் என்னோட பிளான் படி தான் கரெக்ட்டா போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி அவர் நெனைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த சிட்டி எல்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஜிஸ் எல்லாம் நெறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆபீஸ் எம்பர் இருக்கும். ஐஸ்லேண்ட் சிட்டிக்கும் பார்டர் இருக்கும். அந்த பார்டர் ஏரியால நெறைய மக்கள் இருப்பாங்க. ஸோ, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்லேண்ட் சிட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்பாடி! நம்மளுக்கு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொசீலின் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க பார்டர் ஏரியாலேருந்து அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "ஆபீஸ் எம்பரர் இன்னும் கொஞ்ச நாள்ல படையெடுத்துட்டு வரப்போறாங்க. மொத்தம் எத்தன பேர் வந்திருக்காங்க?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. மொத்தம் 3000 பேர் வந்திருக்காங்க. அதில நீங்க சொன்னபடி லேபர் ஃபோர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி 800 மென்னும், இதேமாரி 1400 வுமனும் வந்திருக்காங்க. மிச்சவங்கலாம் குழந்தைகளும் 60 வயசுக்கு மேலானவங்க தான் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. பரவால்ல, லேபர் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ நினைக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்ஃப் குடுத்தாங்கல்ல அந்த அமௌண்ட், அத தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க சொல்றான். இதேமாரி யார் யாரெல்லாம் ரெஃப்யூஜிஸா வர்றாங்களோ, அவங்களுக்கு நாங்க வந்துட்டு வீடுக்கான டாக்ஸ் வந்து போடவே மாட்டோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்க சப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு நீ அந்த நோட்டீஸ்ல போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் ஓகே நான் நோட்டீஸ்ல போட்டுறேன் அப்படிங்கிற மாரிலாம் ரோசலின் சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெய்டு லியா வர்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, இதேமாரி வெல்வினா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி அவள கூப்பிட்டு விடு அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றாப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்வினா வர்றாங்க. வெல்வினா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதே டயத்துல என்னோட ஆஃபீஸ் எம்பரருக்கு நான் போயிருந்தேன்னா, என்ன தெரியுமா நடந்திருக்கும்? இந்த வார் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்க? அசாசின அனுப்பிச்சுட்டு, அவன் ஒரு லெட்டர மாத்தி எழுதி, இப்போ போரே ஆரம்பிச்சிருச்சு. இதனால எவ்வளோ இன்னசென்ட் பீப்பிள்லாம் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம கிரண் சொல்லிட்டு இருக்கான், இந்த வாரம் ஒண்ணும் நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இதுக்கான மொத்த வேலையும் பார்த்தீங்கன்னா, உங்க எம்பரர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கிரண் சொல்றான். அதுக்கு வந்துட்டு வெல்வினா வந்து சொல்றாங்க, இன்னசென்ட் பீப்பிள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்க வாரம் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. எத்தன பேர் வீடு இல்லாம தவிப்பாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரிலாம் வெல்வினா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், பரவாயில்லையே! நீ வந்துட்டு இந்த மாரி இன்னசென்ட் பீப்பிள் மேலலாம் ரொம்ப கவலைப்படுறியேப்பா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். என்னைய கலாய்க்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்டான மேட்ரு அப்படிங்கிற மாரி வெல்வினா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் வந்துட்டு வாரம்லாம் தவிர்க்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்களும் வார தவிர்ப்பீங்களா? அப்புறம் எதுக்கு வாரம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாரம் நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணதே உங்க ஆளுங்க தான். இந்த வார
வார நான் ஏன் தெரியுமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்? இந்த வார்னால என்னன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன வார புரிய வைக்கிறாரா? அப்படிங்கிற மாரி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வார் மேக்ஸிமம் வந்துட்டு எம்பரர்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணுவாய்ங்க? அவங்க வந்துட்டு தன்னோட ஸ்ட்ரென்த்த வந்து காமிக்கிறதுக்காக. ஏன் இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்த எந்த நேஷன் வந்துட்டு என் கூட அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதே முடிவோட தான் நானும் இருக்கேன். இப்போ ஆபீஸ் எம்பரரே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாய்ங்க. அதில மட்டும் நான் ஜெயிச்சிட்டேனா போதும். வேற எந்த எம்பரரும் பார்த்தீங்கன்னா, என் கிட்ட கூட வரமாட்டாய்ங்க. யாரும் பார்த்தீங்கன்னா வார் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இது என்னோட மக்கள் ஃபியூச்சருக்காக தான் நானும் இத யோசிச்சு பண்ணியிருக்கிறேன். இந்த வாரம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வாட்டி மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே நம்ம பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துதுன்னு நெனச்சுக்க. உங்க ஆஃபீஸ் எம்ப்ளாயில இருக்க மொத்த பேரும் சாக தான் போறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். கவலைப்படாத உங்க அப்பாவ நான் சீக்கிரம் காப்பாத்திடுறேன். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெல்வின் அழைச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் நடக்க போறது. ஏன்னா ஆஃபீஸ் எம்ப்ளாயர் அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கன்னு நம்ம வெல்வின வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அது உண்மதான். ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா ஹீரோட பிளான் டோட்டலி வேற. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ கேஸ்டிலுக்கு வெளில தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, குழி தோண்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் ஆர்டர் போட்டிருப்பான். இங்க எல்லா இடத்துலயும் குழி தோண்ட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ராப்ப செட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ரோசினி கேட்குறாங்க, "ட்ராப்னா என்ன? நம்ம ஆட்கள் உள்ள இருக்க போறாங்க. எனிமி வந்தோனே அட்டாக் பண்ண போறாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து சொல்றான், "அதெல்லாம் கிடையாது. அங்க பாரு நெறைய ஆயில்ஸா பேரல் இருக்குல்ல, அத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அத அங்க புதைச்சு வைக்க போறோம்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அத புதைச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு நம்மளுடைய ருசினி கேட்குறாங்க. அத கேட்டு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதேமாரி கிராண்ட் டியூப் கேஸ்ட்லேருந்து உன்ட்ட ஒண்ணு சொல்லியிருப்பானே, இதேமாரி வந்துட்டு 1,00,000 படை வீரர்கள நான் எரிச்சே கொன்னேன்னு. அதுவும் ஃபர்பிடன் மேஜிக்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஆமாங்க, எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? அவங்களும் சொன்னாங்க, நீங்க ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இதேமாரி நெறைய பேர அழிச்சிட்டீங்கன்னு. அது ஃபர்பிடன் மேஜிக்லாம் கிடையாது. இந்த ஆயில் தான். இந்த ஆயில பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்துட்டு 8 வயசு பையன்லேருந்து 80 வயசு கிழவன் வரையிலும் ரொம்ப ஈஸியாவே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். இத ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, எல்லாம் கருகிருவாய்ங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அவங்க உள்ள இருக்கிற அந்த கோவத்த தூண்டணும். கோவத்த தூண்டுனோனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உன்ன எப்படியாவது அட்டாக் பண்ணி வரணும்னு நெனைப்பாங்க. அந்த டயத்துல நீ என்ன தெரியுமா பண்ற? வின் பண்றேங்கிற பேர்ல போயிட்டு அவங்கள அடிச்சு தோற்கடிச்சிடக்கூடாது. நீ ரொம்ப பலவீனமா காமிச்சுக்கணும். நீ வந்து பயந்து ஓடுறாப்புல ஓடி வந்துரணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ரொசிலின் வந்து சொல்றாங்க, நான் நெறைய போர்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, போர்ல கலந்துட்டு நான் வெற்றி தானே பெறணும். எதுக்கு வந்துட்டு என்னைய இப்படி தோல்வி அடைய வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து சொல்றான், இதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பேரல் இருக்குல்ல, அந்த பேரல்ல வந்துட்டு நெறைய பேர் எரிஞ்சு சாவாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய படை வீரர்கள் வந்து மிஸ் ஆயிருவானுங்க. நீ என்ன தெரியுமா பண்ற? அப்படியே பயந்து ஓடி வர்றாப்புல ஓடி வந்தீன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவாய்ங்க. அந்த பேரல் இருக்க டயத்துல அவங்கள வந்த உடனே நம்ம வந்துட்டு அந்த பேரல் எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறோம். வெடிக்க வச்சோம்னாலே போதும் அவங்க எல்லாம் செத்துருவாய்ங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இத கேட்டு ரொசலினோ புரிஞ்சுக்கிறாங்க. ஓ! இதான் உங்களோட பிளானான்னு சொல்லிட்டு, ஆமா அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. எப்படியும் படை வீரர்கள் வந்தாங்கன்னா, அவங்களோட அக்ரெசிவ்னெஸ்ஸ நீ தூண்டணும். அதான் அவனுடைய மெயினான கோலாவே இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அதுபடி பார்த்தீங்கன்னா, அவங்களும் நடந்துக்கிறதா சொல்றாய்ங்க. இந்த பேரல் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அத கேட்டு நம்ம ரொசலினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுட்ருக்காப்ல. இது மட்டும் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரொசலின் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், நான் போய் அர்மாண்ட பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அவனும் நெறைய வாருக்கு ஹெல்ப் பண்ண போறான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராஃப்ட்மேனோட ஏரியா தான் காமிக்கிறாங்க. கிராஃப்ட்மேன் ஏரியால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்மாண்டோவும் இருக்கிறான். அங்க கிராஃப்ட்மேன் இருக்கிறாப்புல. அர்மாண்டோ வந்துட்டு இது மாரி சொல்லிட்டுருக்கான், "யோவ் ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ ப்ரிசைஸ்டா இருந்துச்சு. அந்த இத யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது அத உருவாக்குங்கய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. ப்ளூ பிரிண்ட்லாம் கரெக்ட்டா தான் தம்பி இருக்கு. ஆனா என்ன அந்த டியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, வெடிச்சு சிதறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில வந்துட்டு அர்மாண்டோ சொல்றான், "ப்ளூ பிரிண்ட்ல இந்த லெவலுக்கு தான் இருக்கணும்னு போட்டிருக்க. அத பண்ணியா?" அப்படிங்கிற மாரி நம்ம அர்மாண்டோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிராஃப்ட்மேன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். "இது என்னோட தொழிலுக்கு செய்ற அதர்மமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலரான இந்த தின்னான ஒரு பகுதி இருக்குல்ல இந்த டியூப்ல, இது பார்த்தீங்கன்னா ஈஸியா வெடிச்சிரும்டா. அதனால பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணக்கூடாதுடா. இது வந்து யூசர கொலை பண்ணக்கூடியது." அப்படிங்கிற மாரி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ப்ளூ பிரிண்ட் படி பண்ணுன அர்மாண்டாவும், இது பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறிடும்னு சொல்லிட்டு நம்மளோட கிராஃப்ட்மேனும் சொல்லிட்டு இருக்காய்ங்க. இந்த டயத்துல வந்துட்டு ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாப்ல, "ஆமா உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு. அர்மாண்டோ சொல்லிட்டு இருக்கான், "நீங்க குடுத்த ப்ளூ பிரிண்ட்ட அவன ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. அதனால தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டயத்துல நம்ம கிராஃப்ட்மேன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீங்க குடுத்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கரெக்ட்டு தான்.
தான். ஆனா என்ன, என்னோட கிராஷ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். இந்த மாரி இந்த டியூபுக்குள்ள இந்த அளவுக்கு தான் பிரஷர் தாங்கும். இந்த பிரஷர மட்டும் நீங்க அதில கன் பவுடருக்குள்ள போட்டீங்கன்னா, இது வெடிச்சு சிதறிரும். இது வந்து நம்மளுக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா அந்த டியூபுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கன் பவுடர அப்படியே எக்ஸிட் பண்ணும்போது இந்த டியூப் வந்து வெடிச்சிரும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். "பாத்தியா ஹியூமனே நான் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆனா என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? அவன் ப்ளூ பிரிண்ட் அவனே தப்புன்ட்டான்டா." அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய கிராஃப்ட்ஸ்மேன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "அதெல்லாம் ஓல்டு டெக்னிக்கு. ஆனா என்ன நான் சொன்ன மில்லிமீட்டர்ல நான் சொன்ன மெட்டீரியல வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாரி நடக்காது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். "அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னோட கிராஃப்ட்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றேன். இதுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காரு. சரி இந்த டியூப் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது என்ன பண்ணும்? அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய கிராஃப்ட்ஸ்மேன் வந்து கேட்டுட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இது மட்டும் 50 மீட்டருக்குள்ள ஒரு சோல்ஜர் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த சோல்ஜருடைய அந்த ஒரு கவசம் போட்டிருப்பார்ல, அத கிழிச்சுக்கிட்டு அந்தந்த சைடு வழியா போயிரும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றான். அதை கேட்டு அங்க இருக்கிற நம்மளுடைய டாப் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. "ஏய் என்னய்யா சொல்ற? காமெடி பண்ணாதய்யா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன சோல்ஜரோட ஷீல்ட கிழிச்சிட்டு போகுமாமே?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. "கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். எல்லா காம்போனன்ட்டும் ரெடியா?" அப்படின்னு கேட்கறாங்க. "1, 2 காம்போனன்ட் மட்டும் நான் சீக்கிரம் ரெடி பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கிராஃப்ட்ஸ்மேன் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ஸ்மேனும் சாயந்தரத்துக்குள்ள ரெடி பண்ணிடுறாப்ல. இப்ப எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கன்ன ரெடி பண்ணிடுறாய்ங்க. உங்களுக்கே தெரியும் கன் எவ்வளோ பெரிய வெப்பன்னு சொல்லிட்டு. 1 இயர் ஆஃப் செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு இத வச்சு தான் மொத்தமா நம்ப இந்த வேர்ல்டே ஆண்டாய்ங்கன்னே சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து டெமோ காமிக்கிறதா சொல்லியிருப்பாப்ல. நம்ம அர்மாண்டா அப்புறம் நம்மளுடைய டார்வின் இனத்த சேர்ந்தவங்கலாம் எல்லாம் சிரிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றாய்ங்க. இப்ப வந்துட்டு அர்மாண்டோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இது நீங்க வந்து பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா ஆபத்தா கூட அமைய வாய்ப்பு இருக்கு. நானே பண்றேன்னு" சொல்லும்போது, ஹீரோ சொல்றான், "இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வராது. ஏன்னா இது என்னோட டிசைன். நானே வந்து இத பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? கன்ன வச்சுட்டு நிக்கிறாப்ல. நம்ம அர்மாண்டாவும் நம்மளுடைய கிராஷ்மேனும் பார்த்துட்டு இருக்காய்ங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ட்ரிகர் அழுத்துறாப்ல. அழுத்துன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஷீல்ட பொளந்துக்கிட்டு அந்த சைடுல போயிருது. நம்ம அர்மாண்டோவும், நம்ம டால்ஃபினும் யோசிக்கிறாய்ங்க, "என்னடா இது? இது அந்த சைடுல இருக்கிறது பொளந்துக்கிட்டு போயிருச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு யோசிச்சுட்டுருக்காய்ங்க." இதோட இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.